சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய போராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரம், சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2023 வருடம் டிசம்பர் மாதம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியானார். தற்போது ஒரு 10 மாத காலமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலே முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 வருடம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலிருந்து மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சியானார். குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே ரிஷபராசியிலே குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கோச்சாரத்திலே சனி பகவான் ராசிக்கு 3, 6, 11ஆம் வீடுகளில் வரும்போது அளவற்ற செல்வங்களை கொடுப்பார். வேலை தொழில் நிரந்தரமாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை கொடுப்பார். கோச்சாரத்திலே குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் வரும்போது அளவற்ற செல்வாக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பளுக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு 6ஆம் வீட்டிலே செல்லும் பொழுது உடலில் வயிறு சார்ந்த பிரச்சனை வரும். தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனையெல்லாம் வீடு தேடி வரும். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் எதிரி பகையாளி உங்களை மிரட்டுவாங்க. ஏன்னா 6ஆம் இடம் சுபகிரகம் போய் 6ஆம் வீட்டில் அமரும்போது நம்ம செய்யக்கூடிய வேலையில் எவ்வளவோ தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் கொடுக்கும். அதே 6ஆம் வீட்டிலே குரு பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது நாம் நினைச்சதெல்லாம் நடக்கும். போட்டி பொறாமை எதிர்ப்புகள்லாம் விலகி நல்ல வேலை கிடைத்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 3ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய சுய முயற்சி, சுய உழைப்பு, சுய சம்பாத்தியத்தின் மூலம் போராட நட்சத்திர நண்பர்கள் பணங்காசு சேமித்து கொள்ளலாம். நட்சத்திர பலன் பார்க்கும்போது எதிர்மறையான பலன் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கிறது. விண்வெளியில் 27 நட்சத்திரங்கள், பூமியில் பிறக்கின்ற அனைத்து ஜீவராசிகளும், ஆடு மாடு மனிதன் இப்படி அனைத்து ஜீவராசிகளும் 27 நட்சத்திரங்களுடைய ஆளுமை உண்டு. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நற்குணங்கள் 10% உண்டு. மிருக குணம் 90% உண்டு. மனிதனுக்கு மிருக குணம் போக்குவதற்கு தான் பள்ளிக்கூடம் அமைத்து வாத்தியார் போட்டு பாடம் சொல்லி கொடுக்கிறார்கள். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, பொறுத்தார் பூமி ஆழ்வார், உண்மையாக ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். 2 டிகிரி 3 டிகிரி வாங்கினாலும் அந்த பள்ளிக்கூட பாடம்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான். மனிதனுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்றவே முடியாது. பிறந்த பிறவி குணத்தை யாராலும் எந்த கல்வியாலும் மாற்ற முடியாது. போராட நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய 3வது நட்சத்திரம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. மலைக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன். போராட நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை வருணன். போராட நட்சத்திரம் ஆக்ரோஷமான நட்சத்திரம். மழை பெய்யணும் அப்படின்னா வெயில் அதிகமாக அடிக்கணும். வெயில் 100 டிகிரிக்கு மேலே போனால் தான் மழை வரும். வெயில் அதிகமாக போச்சுன்னா பூமியில் புல் பூண்டு மரம் செடி கொடி மனிதன் எல்லா உயிர் ஜீவராசிகளும் வாடி வதங்க வேண்டி தான். போராட நட்சத்திரம் ஆக்ரோஷமான நட்சத்திரம். இதில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பிறக்கும் போதே தாயாருக்கு அதிக தொந்தரவு கொடுத்து தான் பிறக்கும். என்னுடைய பிறப்பு அமையும். அந்த தொந்தரவு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு கடைசி வரை தொடரும். போராட நட்சத்திரம் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் சம்பந்தமில்லாத பிரச்சனை இவர்களை தேடி வரும்.
வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்ட மாதிரி. அது தானாக ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, அதை தூக்கி வேட்டியில் விட்டுக்கிட்டு குத்துதே குடையுதுன்னு கதற மாதிரி. போராட நட்சத்திரத்திற்கு அன்றாடம் போராடக்கூடிய அமைப்பு உண்டு. வாழ்க்கையில் போராட்டம் என்பது இவர்களுக்கு இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் இவர்கள் தேவை பூர்த்தி ஆகாது. பணங்காசு சம்பாதித்தாலும் இவர்களுக்கு அந்த பணம் பூர்த்தி ஆகாது. போராட நட்சத்திரத்தில் பிறந்தால் வாழ்க்கை போராடும். திருமணம், வேலை, தொழில், குடும்பம் இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் பெற்றோருக்கோ, சித்தப்பா பெரியப்பாவுக்கோ, உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ தோல் சம்பந்தமான நோய் வரும். தோலில் அரிப்பு, கரும்புள்ளி, இந்த மாதிரி வெண்கொஷ்டம், வெள்ளைப்புள்ளி இந்த மாதிரிலாம் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் ஒரு 40 வயதிற்குள் வீடு, மனை, நிலம் இவங்க பேரில் வாங்குகிறார்கள் என்றால் அது பிற்காலத்தில் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை கண்டிப்பாக வரும். அந்த செவ்வாய் திசையிலே கூட அந்த நிலபல சொத்துக்கள் விரயமாகக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. அதனால் சொத்து பத்து நிலம் வாங்கும்போது திருமணம் ஆனவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணை மேல் வாங்கி வைக்கலாம். போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், பிறரை நம்பி ஏமாறக்கூடியவர்கள். மற்றவர்களை நம்பி நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வராது. போராட நட்சத்திரத்தினுடைய விலங்கு ஆண் குரங்கு. உங்களுடைய நட்சத்திர விலங்கினம் குரங்காக இருக்கும்போது உங்களுடைய செல்போனிலோ வீட்டிலோ இந்த குரங்கு படத்தை வைத்து நீங்கள் பார்க்கலாம். தினந்தோறும் அன்றாடம் பார்க்கலாம். குரங்குகளுக்கு உணவு கொடுக்கலாம். குரங்குகளை நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்களை குரங்குகளை பார்க்கும்போது நிவர்த்தியாகும். ஆண் குரங்கு கோட்டத்தை விட்டு பிரிந்து போய் அது பேர் மாந்தின்னு சொல்லுவாங்க, தனிமையாக இருக்கும். அதே மாதிரியான வாழ்க்கை நிலை போராட நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டு. தைரிய, வீரிய, சகோதர, சகாய ஸ்தானத்திலே தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து 3வது வீட்டிலே முன்னோக்கி செல்லும் பொழுது உங்களுக்கு இன்னொரு 1.5 ஆண்டு காலம் 3வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு சகல செல்வங்களும் கொடுக்க போகிறார். தைரிய, வீரியஸ்தானத்திலே மந்தக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் படிப்படியாக முன்னேறும். அவருடைய 3ஆம் பார்வை 5வது வீட்டின் மேல் விழுகிறது. பூர்வீகத்தை விட்டு வெளியூரோ வெளிநாடோ வெளியில் போய் தங்கி வேலை பார்க்கும்போது உங்களுடைய சுய உழைப்பு, சுய சம்பாத்தியத்தின் மூலம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு செல்வங்கள் சேரும். பூர்வீகத்திலே இருக்கும்போது பக்கத்து காடு, பக்கத்து நிலம் இப்படிலாம் பிரச்சனை வரும். அண்ணன் தம்பியிடம் தொல்லைகளும் தொந்தரவுகளும் வரும். பெரும்பாலும் கோச்சாரத்திலே 3வது வீட்டிலே சனி பகவான் வரும்போது குடும்பத்தை விட்டு பிரித்து விடுவார். தன்னுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியம் பெற்று சுய சேமிப்பெல்லாம் இந்த சனி பகவான் உயர்த்தியே தீர்வார். இது உறுதியான உண்மை. போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சுக்கரனுக்கு பகை கிரகம் குரு. குரு பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். குரு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் குரு அதிபதி. அவர் 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது சுகக்கேடு நிலவி கொண்டிருக்கிறது. உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, வேலை சார்ந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். 6வது வீட்டிலே குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது போராட நட்சத்திர அன்பர்களுக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக
வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையோ அரசு துறையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் உண்டு. சம்பாத்தியம் கண்டிப்பாக தை மாதம் 29ஆம் தேதி வரை போராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பெயர்ச்சியின் மூலம் ஏற்படுகிறது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. கடன் காட்சி தொந்தரவுகள் தீரும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். பகை எதிர்ப்பு போட்டிலாம் நீங்கும். சர்வீஸ் ஸ்தானம் நன்றாக இருக்கும்போது, குரு வக்கரகதியில் இருக்கும்போது குரு பார்க்க கோடி நன்மை போராட நட்சத்திர நண்பர்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது. அயன சயன போக விரய மோட்சஸ்தானத்திலே குருபகான் பார்வை இருக்கும்போது உறக்கம் நன்றாக வரும். பயணங்கள் மூலம் பணம் பொருள் சம்பாதித்து விடலாம். குருபகானுடைய பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழும்போது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், தடைப்பட்ட வயது கடந்த காலம் கடந்த திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புரட்டாசி மாதம் 29 முதல் தை மாதம் 29ஆம் தேதி வரை திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புண்டு. இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். போராட நட்சத்திர அன்பர்களுக்கு போராட்டங்கள் குறைந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களை, செல்வங்களை கொடுக்கக்கூடிய நேர காலம். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.